இங்கிலாந்தில் செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்த பிளாரன்ஸ் ஒரு அற்புதமான செவிலியராக திகழ்ந்தார். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று மற்ற பெண்களைப் போல் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் நோயாளிகளுக்கு பணிவிடை செய்வதே தன் லட்சியம் என கொண்டவர். அதற்கு தடையாக திருமண வாழ்வு இருக்கும் என்பதினாலேயே மன வாழ்க்கையை துறந்தார். இளவயதிலேயே அவளது விளையாட்டு என்ன தெரியுமா? எப்போதும் ஏதாவது ஒரு பொம்மையை கையில் வைத்துக் கொண்டு அதற்கு கட்டு போட்டு கொண்டிருப்பாள். அதேபோல் தெருவில் நாய் பூனை இவற்றிற்கு அடிபட்டிருந்தால் பரிவுடன் அவற்றை எடுத்து சுத்தப்படுத்தி கட்டு போட்டு விடுவாள். மகள் இப்படி இருப்பதைக் கண்டு அவளது பெற்றோர்களுக்கு கோபம் வரும். கோபத்தில் தங்கள் அன்பு மகளை அதட்டுவதும் உண்டு. பிளாரன்ஸ் 1820ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி இத்தாலி நாட்டில் உள்ள பிளாரன்ஸ் என்னும் ஊரில் பிறந்தார். வில்லியமும் பேனியும் ஐரோப்பாவில் சுற்றுப்பயணம் செய்த சமயத்தில் பிளாரன்ஸ் என்னும் ஊரில் பிறந்த தங்கள் இரண்டாவது குழந்தைக்கு பிளாரன்ஸ் என்றே பெயர் வைத்தனர். பிளாரன்ஸின் தாயாரும் சகோதரியும் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பினர். தந்தையோ புத்தக பிரியர், படிப்பில் ஆர்வம் கொண்டவர். ஏழை மக்கள் படும் துன்பத்தைக் கண்டு தன் தாயாரிடம் பணம் வாங்கி அவர்களுக்கு உணவு உடை மருந்து என உதவி வந்தார் பிளாரன்ஸ். தாயார் பலமுறை கண்டித்தும் அவர் தனது உறுதியான நிலையிலிருந்து பின்வாங்கவில்லை. தான் ஒரு செவிலியராக வேண்டும் என்றே அவர் விரும்பினார். இதை கேட்டு அவரது பெற்றோர்கள் ஆத்திரமடைந்தனர். தன் பெண் வாழ்வில் மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்த பெற்றோர்கள் தங்கள் குடும்ப நண்பர்களுடன் இத்தாலி அனுப்பி வைத்தனர். நண்பர் சிட்னி மற்றும் அவரது மனைவி எலிசபெத் தம்பதியினர் நைட்டிங்கேலின் ஆர்வத்தையும் தூய உள்ளத்தையும் புரிந்து கொண்டனர். தனது வாழ்க்கை பாதையை மாற்றப் போகும் ஒருவருடன் தான் நாம் பேசப் போகிறோம் என்பதை அப்போது பிளாரன்ஸ் அறிந்திருக்கவில்லை. மகளின் முகத்தில் தெரிந்த மாற்றம் கண்டு அவளது பெற்றோர் மகிழ்ந்தனர். பிளாரன்ஸ் பெற்றோருக்கு தெரியாமல் மருத்துவம் தொடர்பான பல தகவல்களை சேகரித்து வைத்தார். அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறையை கவனித்து வந்தார். 1853ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் ஒரு பெண்கள் மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் பதவிக்கு நைட்டிங்கேல் பெயர் எலிசபெத் பரிந்துரை செய்தார். ஆகஸ்ட் 12ஆம் தேதி மருத்துவமனை பணியில் சேர்ந்தார். மருத்துவமனையில் பல்வேறு வசதிகள் செய்து மருத்துவமனையை தலைகீழாக மாற்றினார். பின் ஐரோப்பாவில் போர் ஏற்பட்டது. 1854இல் கிரிமியா என்னும் இடத்தில் பயங்கர போர் ஏற்பட்டது. இதில் பல்வேறு ராணுவ வீரர்கள் காயமுற்றனர். இதனால் தலைமை பொறுப்பில் இருந்த சிட்னி உடனடியாக நைட்டிங்கேல் பெயரை பரிந்துரை செய்தார். அவரது தலைமையில் செவிலியர் குழு உடனே துருக்கி நோக்கி விரைந்தது. நெருக்கடி நிலையில் கை கொடுத்த அவர்கள் நைட்டிங்கேலின் உதவியை நாடினர். டாக்டர்களும் செவிலியர்களும் ஓயாமல் பாடுபட்டனர். திரைமறைவில் பல அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றது. தூய்மையற்ற நிலையில் இருந்த மருத்துவமனையை நைட்டிங்கேல் வருகையால் தூய்மையாகியது. அறைகளில் காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் எட்டி பார்த்தது. டைம்ஸ் பத்திரிகை நைட்டிங்கேலின் பணியை புகழ்ந்து பக்கம் பக்கமாக எழுதின. பெரும் நிதியை திரட்டி அவர் வசம் ஒப்படைத்தது. அந்த பணத்தை கொண்டு மருத்துவமனையை வளர்ச்சியடைய செய்தார். ஒவ்வொரு நாள் இரவும் நைட்டிங்கேல் கையில் விளக்கை ஒன்றை ஏந்தி போர் வீரர்களை அன்புடன் கவனிப்பார். நைட்டிங்கேலின் புகழ் உலகெங்கும் பரவியது. இங்கிலாந்து மக்கள் அவரை தெய்வமாகவே போற்றி மகிழ்ந்தனர். அவரை கைவிளக்கேற்றிய காரிகை என்று போற்றினர். 1907ஆம் ஆண்டு இங்கிலாந்து ராணி அவருக்கு அரசின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் மெரிட் விருதினை வழங்கினார். இந்த விருதினை பெற்ற முதல் பெண்மணி பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்பது குறிப்பிடத்தக்கது. செவிலியர்கள் பற்றிய குறிப்புகள், மருத்துவமனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய புத்தகங்களை எழுதினார். அவரது 90வது வயதில் 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி அத்தியாக தீபம் அணைந்தது. எனவே அவரது பிறந்த தினமான மே 12ஆம் தேதியை சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடி இருக்கிறோம்.